ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? என்னடா இது பெரிய சைஸ் வடை செஞ்சுருக்காங்களோ அப்படின்னு பார்க்குறீங்க. இல்லைங்க, இதுதான் நம்ம ஓட்ட போட்ட பன், அதாவது ட்ரெண்டிங்கான டோனட். ஆனால் சிக்கன் டோனட் இதுதான் இப்போ பயங்கரமாக ஃபேமஸாக போயிட்டுருக்கு, ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோமா? வாங்க. ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிக்கன், மின்ஸ் பண்ண சிக்கன், இது வந்து ஒரு 250 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாயில்டு அண்ட் கிரேட்டட் பொட்டேட்டோ, அது வந்து ஒரு 2 பொட்டேட்டோ வந்து நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க, அதை கிரேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சீஸ் உங்களுக்கு தேவைன்னா, அப்புறம் கொரியாண்டர் நல்லா சாப் பண்ணிக்கோங்க, அனியன்ஸ் சாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி ஒன்று ரெடி பண்ணணும், அதில் கொஞ்சோண்டு சால்ட் பெப்பர் போட்டு. அப்புறம் இன்னொன்று என்ன தேவைன்னா, பிரெட் க்ரம்ஸ் தேவை. இப்போ இந்த மின்ஸ் சிக்கனில் சால்ட் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சள் தூள். அப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். அப்புறம் 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். இதுக்கு அடுத்தது ஷீக் கபாப் மசாலா 1 டீஸ்பூன். இது நான் பிளிங்கிட்டில் வாங்கினேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 டீஸ்பூன்ஸ். இது எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த கொரியாண்டர் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுக்கணும். அப்புறம் பாயில்டு பொட்டேட்டோ போட்டுக்கணும். நான் வந்து சீஸ் இன்னும் ஆட் பண்ணல, ஏன்னா சிலது வந்து நான் சீஸ் இல்லாமல் செய்ய போகிறேன், சிலது வந்து சீஸோடு செய்ய போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் ஆரிகனோ, அப்புறம் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. கடைசியில் தான் நீங்கள் அனியன்ஸ் சேர்க்கணும். அதுவும் அனியன்ஸ் எப்போ சேர்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உடனே ஃப்ரை பண்ண போகிறீங்கன்னா அப்போ அனியன்ஸ் சேர்த்துக்கோங்க. இல்லைனா கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அனியன்ஸ் சேர்க்காதீங்க, லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க, ஏன்னா அது வந்து நல்லா தண்ணி விட்டுரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் சில டோனட்ஸ் வந்து சீஸோடு செஞ்சேன், சிலதை வந்து சீஸ் இல்லாமல் செஞ்சேன். ஸோ நம்ம வடை தட்டுற மாதிரி தட்டிட்டு அதில் கொஞ்சம் ஓட்டை போட்டுக்கணும். நீங்கள் கட்டர் வச்சும் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துகிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு அது ஸ்லரி மாதிரி ரெடி பண்ணி இந்த டோனட்ஸை டிப் பண்ணி நீங்கள் வந்து பிரெட் க்ரம்ஸில் அதை வந்து நல்லா கோட் பண்ணிக்கணும். நீங்கள் எக்கு கூட நல்லா பீட் பண்ணி அதையும் இன்னொரு கோட்டிங்காக கொடுத்து திருப்பி பிரெட் க்ரம்ஸில் சேர்க்கலாம். பட் எனக்கு அது பிடிக்காதுன்றதுனால நான் பண்ணல. அப்புறம் மீடியம் ஹாட் ஆயிலில் வந்துட்டு இந்த டோனட்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஸோ ஒரு எக்கு வந்து ஹோல் எக் நல்லா பீட் பண்ணி அதில் கொஞ்சோண்டு சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி அதையும் கோட்டிங்காக கொடுக்கலாம். பட் எனக்கு பிடிக்காததுனால நான் பண்ணலை. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ இதோ இந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம டோனட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு டோனட்டில் என்ன பண்ணேன், கொஞ்சோண்டு சீஸ் டாப் பண்ணி மைக்ரோவேவில் ஒரு 1 minute to 1 minute 30 seconds வச்சோன்னா அந்த சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் இதை சிக்கன் சீஸ் டோனட்டாக கூட சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருந்தது, ட்ரை பண்ணுங்கள். உள்ளேயும் சீஸ் சேர்த்துருக்கோம், வெளியவும் இருக்குது. ஸோ சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. இது வந்து 1000 Island சாஸ், அப்புறம் மேனீஸ் கூட ஒரு டோனட்டில் நான் வந்து டாப் பண்ணேன். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் வந்து டாப் பண்ணி சாப்பிட்லாம். செம்மையான டேஸ்ட்டு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரம்ஜான்லேயே ட்ரை பண்ணிவிடுங்க, சூப்பராக இருந்தது. அப்புறம் நீங்கள் மிக்ஸ்ட் ஹர்ப்ஸு, சில்லி ஃப்ளேக்ஸ், இது எது வேணாலும் நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சர்வ் பண்ணலாம். ரெசிபியும் வீடியோவும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டேக் கேர், பாய்.